Hi friends, welcome to NP Max World. இன்றைக்கி நம்ம மேக்ஸ் 10th மேக்ஸ் புக்கில் வந்து எக்ஸசைஸ் 3.1ல் தேர்ட் சம் பார்க்கலாம். வாணி ஹர் ஃபாதர் அண்டு ஹர் கிராண்ட் ஃபாதர் ஹேவ் அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53ன்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணோம். அடுத்தது 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர் ஏஜ் ப்ளஸ் 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர் ஏஜ் ப்ளஸ் 1/4 ஆஃப் வாணி ஏஜ் இஸ் 65ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 3 சென்டென்ஸ் வச்சு 3 ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணி அதுலேருந்து அவங்களோட ஏஜ் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருவாங்க, வாணி ஹர் கிராண்ட்ஃபாதர் அண்டு ஹர் வாணி ஹர் ஃபாதர். இப்போ வந்து கிராண்ட்ஃபாதர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அவங்களோட ஏஜை கிராண்ட்ஃபாதரோட ஏஜை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஃபாதரோட ஏஜை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். வாணியை வந்து இசட்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களோட ஏஜ் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஃபஸ்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, வாணி அண்ட் ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட்ஃபாதர், அதாவது கிராண்ட்ஃபாதர் ப்ளஸ் ஃபாதர் அண்ட் வாணியோட ஆவரேஜ் ஏஜ். ஆவரேஜ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருவாங்களோ அத்தனையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் வேல்யூஸோட டிவைட் பண்ணுவோம். இப்போ 1 2 3 கொடுத்துருவாங்க, டிவைட் பை 3 ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க, 53. நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 53 × 3 மல்டிப்ளை பண்ணால் 3 3 7 9 159 x plus y plus z equal to 159. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்த சென்டென்ஸ் என்ன கொடுத்துருவாங்க, 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர் ஏஜ், அதாவது 1/2 ஆஃப் கிராண்ட்ஃபாதர் ஏஜ் எவ்வளோ எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அடுத்தது 1/3 ஆஃப் ஃபாதர் ஏஜ் ஒய்ன்னு வச்சுருக்கோம். அடுத்தது 1/4 ஆஃப் வாணி ஏஜ் ஈக்குவல் டு 65ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 3 4 டிவிஷனில் 2 3 4ன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து காமன் டினாமினேட்டர் பண்ணிக்கலாம். 2ஆல் பண்ணால் 3 2 2 × 3 × 2 எவ்வளோ 12. இப்போ காமனாக 12 வரணும். இன்னும் 1/2 வந்து கீழே டினாமினேட்டர்ஸ் 12 வரணும். அப்படின்னா 6ஆல் மேலேங்களையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படின்னு வரும் 6x/12 ப்ளஸ் இங்கே 1/3 இங்கே 12 வரணும். அப்படின்னா 4ஆல் மேலேங்களையும் பண்ணலாம். அப்படின்னா 4y/12. இங்கே 4 வந்து 12 ஆகணும்னா 3ஆல் மேலேங்களையும் பண்ணோம். அப்படின்னா 3z/12 ஈக்குவல் டு 65. இப்போ காமனாக எடுத்துக்கலாம். 6 ப்ளஸ் 4y ப்ளஸ் 3z/12ன்னு காமனாக வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 65. 12 அந்த சைடு கொண்டு போனால் 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 65 × 12. 65 × 12 எவ்வளோ 0 30 5 6 0 7 80. 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 3zங்கிறது 780. ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்த சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, "4 years ago, if வாணியோட கிராண்ட்ஃபாதர் வாஸ் 4 times as old as வாணி." வாணி வந்து நம்ம இசட்னு வச்சுருக்கோம். இப்போ வாணியோட கிராண்ட்ஃபாதர் 4 years agoங்கிறதால x-4ன்னு வச்சுக்கலாம். 4 times வாணியோட ஏஜ். வாணியோட ஏஜ் அப்போ எப்படி எவ்வளோ இருக்கும், z-4ஆக இருக்கும். 4 years agoவில் 4 times ஆஃப். இப்போ வந்து கிராண்ட்ஃபாதர் ஏஜ் அந்த டைமில் வந்து 61 இருந்துச்சுன்னா வாணியோட ஏஜ் எவ்வளோ இருக்கும், -4 years ago அப்படி போட்டு 4 ஆஃப் z-4 வச்சு நம்ம அந்த வாணியோட ஏஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்காக x-4 ஈக்குவல் டு 4 ஆஃப் z-4. 4 years எகோங்கிறதால ரெண்டோட ஏஜ், அவங்களோட 2 பேர்த்தோட ஏஜையும் -4 பண்ணோம். 4 டைமுங்கிறதால 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். x-4 ஈக்குவல் டு 4z-16. இப்போ x-4z ஈக்குவல் டு இங்கே வந்துச்சுன்னா 16 -12 ஈக்குவல் டு தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது,
எக்ஸ் மைனஸ் 4z ஈக்குவல் டு -12 இருக்குது. இப்போ 2 வேரியபிள் தான் இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 2 வேரியபிளுக்கு மேலே ஒய் கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஈக்குவேஷனில் ஒய் கேன்சல் ஆகணும் அப்படின்னா இதில் 4y இருக்குது, இங்கே ஒய் மட்டும் இருக்குது அப்படின்னா ஈக்குவேஷன் 1 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் 2ஆல் சப்ராக்ட் பண்ணணும். ஈக்குவேஷன் 1 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா ஈக்குவல் டு 159. 4ஆல் பண்ணால் 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 4ஆல் பண்ணால் 36 ரிமைனிங் 3 636. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 7 18 இருக்குது. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாம். அது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 636 வருது. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 780 இருக்குது. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் ஆயிரும், சிம்பிள் வேரி ஆகும். அதனால் இது -2x ப்ளஸ் z ஈக்குவல் டு -144 வந்து ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 3 and 4 ஏதாவது ஒரு வேரியபிள் கேன்சல் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் -4z இருக்குது, -2x ப்ளஸ் z இருக்குது. இப்போ எக்ஸ் கேன்சல் பண்ணோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷன் இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் ஃபோர்த் ஈக்குவேஷனால் ஆட் பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் மைனஸ் 4z ஈக்குவல் டு -12. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x மைனஸ் 8z ஈக்குவல் டு -24. ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன? -2x ப்ளஸ் z ஈக்குவல் டு -144. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா கேன்சல் ஆயிரும். -7z ஈக்குவல் டு 668. அப்படின்னா z ஈக்குவல் டு 168 டிவைடட் பை -7. 7ஆல் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 7s are 14, 4 7s are 28. அப்படின்னா z ஈக்குவல் டு எவ்வளோ? 24. இப்போ இந்த z ஈக்குவல் 24 ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 3 என்னது? எக்ஸ் மைனஸ் 4z ஈக்குவல் டு -12. எக்ஸ் மைனஸ் 4 into z எவ்வளோ? 24 ஈக்குவல் டு -12. எக்ஸ் மைனஸ் 96 ஈக்குவல் டு -12. எக்ஸ் ஈக்குவல் டு -12 ப்ளஸ் 96 ஈக்குவல் டு 84. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 84, z ஈக்குவல் டு 24ன்னு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 159. இப்போ எக்ஸ் எவ்வளோ? 84 ப்ளஸ் ஒய் நமக்கு தெரியாது. z வந்து 24 ஈக்குவல் டு 159. ஒய் ப்ளஸ் 108 ஈக்குவல் டு 159. ஒய் ஈக்குவல் டு 159லேருந்து 108 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 151. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 84, ஒய் ஈக்குவல் டு 51, z ஈக்குவல் டு 24. அதாவது கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் வந்து 84, அப்புறம் ஃபாதரோட ஏஜ் 51, வாணியோட ஏஜ் எவ்வளோ? 24. ஃபாதரோட ஏஜ் எவ்வளோ? 51, வாணியோட ஏஜ் வந்து எவ்வளோ? 24. தேங்க்யூ.